என் அம்மா எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாவும் இப்படித்தான். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடோ இல்ல ஒரு ஸ்வீட் கண்ணுக்கு முன்னாடி டெம்டிங்கா இருக்கும். அதை சாப்பிடலான்னு கையில எடுக்க போகும்போது அவங்க பசங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ இந்த முறுக்கா, நான் சாப்பிடவே மாட்டேன், நீ சாப்பிடு, அப்படி எப்பவுமே பொய் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த உலகமே அவங்களுக்கு தான் அப்படின்னு ஆசைப்பட்ட அதே பொண்ணு கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் உலகமே இனிமேல் என் குழந்தைங்க தான் அப்படின்னு அவங்க ஆசை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி தூக்கி பரன் மேல வைக்கிற அந்த மனப்பான்மை அம்மாக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பொத்தி பொத்தி மெயின்டைன் பண்ண உடம்பு குழந்தை பிறந்த உடனே வெயிட் போட்டுடும், உடம்பே மாறும். ஆனா அப்படி மாறினாலும் அத பெருசாலாம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவே தெரியாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் கிச்சனே கதின்னு கிடந்தாலும் நைட் பெட்ல வந்து படுக்கும் போது காலையில அதே சிரிப்போட அம்மாவால தான் இருக்க முடியும். எத்தனை அம்மாக்களோட கனவு கிச்சனுக்குள்ளாரையே முடிஞ்சிடுது இல்ல. ஆனா அதே அம்மாக்குள்ள உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த 18 வயசு பொண்ணு இன்னும் இருக்குன்னு நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். எஸ், நம்ம எல்லாரும் எங்கேயோ வேகமா ஓடிட்டே தான் இருக்கோம். ஆனா அப்பப்போ கொஞ்ச நேரம் நின்னு கிச்சனுக்குள்ளாரையே இருக்கிற உங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு போங்க, அவங்களோட பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது போதும் அவங்களுக்கு.